ஹலோ, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஈத் முபாரக். இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷலா சிக்கன் பிரியாணி, அதுவும் ஒரு அட்டகாசமான பிரியாணி மசாலாவோட எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு 1/2 kg பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். மினிமம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்துக்க போறேன். ஒரு கடாயில ஒரு 1/2 கப் ஆயிலும் 1/4 கப் நெய்யும், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்க போறேன். ஜஸ்ட் ஒரு 4 வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி இப்ப நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். இதோட அளவு எல்லாமே நான் கேப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. இது கூடவே புதினா, மல்லி, பச்சை மிளகா எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்க போறேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்க போறேன். இப்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்ப தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. 4 வெங்காயம் சேர்த்தா 2 தக்காளி சேர்த்தா போதுங்க. அதுவே கரெக்டான அளவு தான். தக்காளி நல்லா வதங்கினோன்னு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தோன்னே இப்ப சிக்கனை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்க போறோம். அடுத்ததா இந்த ஸ்பெஷல் பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ண போறோம். 1/2 kgக்கு ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ண போறோம். அப்புறம் 1/2 kg ரைஸ்க்கு நான் ஒரு 3.5 கப் தண்ணி ஆட் பண்ண போறேன். ஒரு டைம் தண்ணி ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் ஒரு 1/2 லெமன் மட்டும் இதுல நான் ஆட் பண்ணிக்க போறேன். அரிசியும் தண்ணியும் சமமா வந்தோடனே நெய்யும் மல்லிக்கீரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸும் அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்ல ஒரு 15 மினிட்ஸும் தம் போட்டு நம்ம எடுத்துக்க போறோம். அதுக்கப்புறம் கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுருவோம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா பிரியாணி வேற லெவல்ல இருக்குங்க. இந்த ஒரே ஒரு பிரியாணி மசாலா இந்த பிரியாணியோட டேஸ்டையே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடுச்சுங்க. இப்போ இந்த பிரியாணி நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடலாமா? உண்மையாவே சொல்றேன், இந்த டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. சொல்ல வார்த்தையே இல்ல. அந்த அளவுக்கு டேஸ்ட் பயங்கரமா இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை.